நீலமலை தொலைக்காட்சி நேயர்களே, என்றைக்கும் நகர்வளம் என்ற இந்த பகுதியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். நமது நீலமலை தொலைக்காட்சி பல்வேறு இடங்களிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகள் எல்லாம் எடுத்து வந்து அதை கோர்வையாக்கி தினந்தோறும் நகர்வளம் என்ற இந்த பகுதியில் தொடர்ந்து வழங்கி வருகிறோம். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது உதகையில் வைத்து ராணுவ மருத்துவ முகாம் ஒன்று நடைபெற்றது. முப்படை வீரர்கள், வீர மங்கைகள் மற்றும் ராணுவ குடும்பத்தினர் சிகிச்சை முகாம் ஒன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நமது உதகை நீலமலை தொலைக்காட்சியினுடைய சிறப்பு செய்தியாளர் எஸ்.ஜே. நிக்கோலஸ் அவர்கள் நேரடியாக மருத்துவ முகாம் நடைபெறும் இடத்திற்கு சென்று செய்திகளை நமக்கு வழங்கியிருக்கிறார். நிக்கோலஸ் சார் அங்கே நடைபெறுகின்ற அந்த மருத்துவ முகாம் சிறப்பு அம்சத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நீலமலை அமைப்புடைய அடல்கள் நிறைவாக இன்று இந்த பகுதியிலே ஒரு மருத்துவ முகாம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த முகாமானது அவர்களுடைய நீண்டகால திட்டம். இதை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்று விழாவை போது நாங்கள் இருக்க பயம் என்று கூறிய முன்னாள் ராணுவ வீர மங்கை அவர்களே, உங்களுக்கு எங்களுடைய கைத்தட்டலை சமர்ப்பணம் செய்கின்றேன். நீலமலை தொலைக்காட்சி சார்பில் இன்று இரவு 7 மணி அளவில் இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பாக போகிறது. இதில் நாம் கலந்து கொண்டோம். ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் சொல்ல வேண்டும். இங்கு இருக்கவர்களுக்கு ஒருவர் இருவருக்கு மட்டுமே இந்தி தெரியாது என்பதனால் நான் அந்த வார்த்தையை கொஞ்சம் இந்தியில் சொல்வதற்கென अनुमति கேட்டுக்கொள்கிறேன். ये आदमी जीने के लिए पैदा हो रहा है. ये दुनिया में हम लोग पैदा होने के लिए क्या करने के लिए, जीने के लिए. मगर मिलिट्री मैन ये लोग कैसा रहता है, अपना माँ बाप काम पर जाके आज शाम को मेरा बच्चा आ जाएगा करके सोच के बैठे रहेगा. मगर मिलिट्री मैन को ऐसा नहीं है. उसका माँ, उसका बाप, वो लोग क्या सोचता है, मेरा बच्चा, मेरा भाई मिलिट्री में काम करता है. जय माता के जय एक ही बात पे उसका माँ उसको पैदा किया. इसलिए हमारा நீலமலை தொலைக்காட்சி சிறப்பு செய்தியாளர் என்ற முறையில் நிக்கோலஸ் அவர்கள் இந்த அமைப்புக்கு நான் நன்றி சொல்கிறேன். அதே நேரத்தில் நீலமலை தொலைக்காட்சியுடைய அயராத உழைப்புக்கு உகந்த சீனிவாசன் அவர்களை அறிவு செய்கின்றேன். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்வதை கேட்கின்றேன். உங்களுக்கு என்ன நோக்கங்கள் என்ன, எத்தனை ஆண்டுகள் உங்களை விடாப்பிடியாக வைத்திருக்கிறார்கள், அதை சொல்லலாமே சார். அடுத்ததாக முகாமுடைய சிறப்பு அழைப்பார் என்று சொல்லக்கூடிய நண்பர்கள் ஏற்பாடு போல सारे वेटरन, एक्स सर्विसमैन तो हमारे साथी यहाँ पे सब हमारे इकट्ठा हुए हैं. ये मेडिकल कैंप को ऑर्गेनाइज किया हम लोगों ने. स्टेशन हेडक्वार्टर वेलिंगटन, एमएच वेलिंगटन और मद्रास एक्सपेक्टर सेंटर वेलिंगटन, उनका सहयोग से एक सर्विसमैन का बहुत लोगों का रिक्वेस्ट था कि हमारे दूर दराज इलाके में बहुत सारे बूढ़े लोग हैं जो वेलिंगटन तक आना, दवाई लेकर वापस आने में उनको दिक्कत होता है. उनका रिक्वेस्ट को मानते हुए हम लोगों ने पायलट प्रोजेक्ट के मुताबिक यहाँ पर आए मंजूर में हमने आज काम किया है. यहाँ पे ये इनका जोश देख के और तो हमारे भाई इतने बुजुर्ग आदमी और उनके अंदर तो खून उबल रहा है. सेना के बारे में बहुत अच्छे बात की. हमने तमिल आता नहीं, फिर भी मैं कुछ समझ सकता था. तो ऐसे वीर लोगों के बीच में हम आके आज बड़ा खुशी हो रही है हमें. इस तरह के कैंप और हम करते रहेंगे. आपको कुछ चिंता करने की जरूरत नहीं है. आप बोल रहे थे वो आपके साथ है और रहेगा. थैंक यू. जय हिंद. இந்த மருத்துவ முகாம் வந்துட்டு ஸ்டேஷன் ஹெட் குவார்ட்டர் வெலிங்டன், எம்ஹெச் வெலிங்டன், எம்ஆர்சி வெலிங்டன், இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் 4 குழுக்களும் சேர்ந்து இந்த மருத்துவ முகாமை நடத்தியிருக்கோம். இதுக்கு
முன்னாடி இந்த மாதிரி ஒரு மருத்துவ முகாம் சிஹெச்எஸ் பாலிகிளினிக் ஸ்டேஷன் ஹெட்குவார்ட்டர் தரப்புல நடக்கவே 2 வருஷம் கொரோனா வந்ததுனால அந்த டைத்துல எல்லாம் அப்படியே க்ளோஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2 வருஷம் கழிச்சிட்டு இப்பதான் இது முதல் தடவையா மருத்துவ முகாம் இங்க நடத்தியிருக்கோம். இந்த மருத்துவ முகாம்ல எல்லாரும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுல எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷம். இனி மேலும் இதே மாதிரி மருத்துவ முகாம் எல்லா மாதமும் அல்லது ஒரு குவார்டர் ஒரு தடவை நல்ல இடமா பார்த்து சூஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அந்த இடத்துல இனிமேல் நாங்க நடத்திக்கிட்டே இருக்கோம். இந்த மருத்துவ முகாம் வெற்றிக்கு நீங்கள் எல்லாம் காரணம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதே போல அநேக நிகழ்ச்சியை இந்த ராணுவ படை முன்னாள் வீரர்களும் சரி, இருக்கக்கூடியவர்களும் சரி, தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய பாமர மக்களை சந்தித்து வெகு சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்த வேண்டும். இது என்னுடைய ஆவலாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு அந்த நிகழ்ச்சி நான் தொடர்வதற்கு வாய்ப்புக்கு நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நாம் ஒவ்வொரு மருத்துவத்துறை சேர்ந்த மருத்துவர்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய ஆற்றல் மிகு பணி இந்திய தேசத்திற்கு மட்டுமல்ல வரலாறு படைக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படுகின்ற இந்த ராணுவ சிறப்பு முகாம் மருத்துவர்களுக்கும் ஏனையவர்களுக்கும் இந்த நீலமலை தொலைக்காட்சி சார்பில் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை உறுதியாக்கிக் கொள்கின்றோம். இனி வரும் காலங்களில் எல்லாம் இந்த முகாம் வெகு சிறப்பாக நடைபெறும் என்று உறுதிமொழியை தந்தவர்கள். இவர்களுடைய ஆற்றல் மிகு செயலுக்கு எங்களுடைய வாழ்த்துகளையும் வளமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இனி ஒரு முறை இவர்களை நாங்கள் சந்திப்போம் என்று சொல்கின்றோம். இப்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருப்பது கண் சிகிச்சை பிரிவு. இதில் மருத்துவர் ஒருவர் தன்னுடைய பயனாளியை பார்த்து அவருடைய குறை நிறைவுகளை கேட்டு கண்டறிந்து கொண்டிருக்கின்றார். இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்த ஒவ்வொருவரையும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். மருத்துவ கேம்ப் நடத்துவது என்று சொல்வார்கள், ஆனால் மருந்து கொஞ்சம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் இங்கே பார்ப்பீர்களானால் எத்தனை வகையான மருந்துகள், எத்தனை வகையான பணியாட்கள் இருக்கின்றார்கள். இவர்களுடைய உழைப்புக்கு நாம் ஜோராக நீலமலை தொலைக்காட்சி சார்பில் ஒரு வார்த்தை நன்றியுடன் சொல்ல வேண்டும். அவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 7 மணி நிகழ்ச்சியிலே இவர்களுடைய எல்லாம் பார்க்கின்ற ஒரு வரப்பிரசாதத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோளை சமர்ப்பணம் செய்கின்றோம். இப்பொழுது வருகின்றவர்களை வாருங்கள் என்று அழைத்து அவர்களை பதிவேட்டில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொகுதியுடைய பணியாளரை சந்திக்கின்றோம். கணினி பயிற்சியிலே தன்னுடைய நிலைப்பாடை மருத்துவ சிகிச்சை வருகின்றவர்களை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்கின்றோம். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நகர்வளம் பகுதியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்